இணையத்துல பெட்ரோட்டிங்ன்ற வார்த்தை இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அது என்ன பெட்ரோட்டிங்னு சில பேர் கேட்கலாம். சில பேர் பெட்ரோட்டிங்னா என்னன்னே தெரியாம அதுக்கு அடிமையாகி இருக்கலாம். அதாவது ஒருத்தவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக பெட்லயே படுத்துட்டு இருப்பாங்க. பெட்ல படுத்துட்டு இல்லாட்டி போனை நோண்டிட்டு இருப்பாங்க. சாப்பிடறதுக்கு கூட கீழே இறங்க மாட்டாங்க. சில பேர் வேலை செஞ்ச களைப்பால இப்படி ஒரு நாள் 2 நாள் பெட்ரோட்டிங் செய்வாங்க. அதே மாதிரி இன்னும் சிலர் 6 நாள் வேலை செஞ்சுட்டு சண்டே மட்டும் பெட்ரோட்டிங் பண்ணுவாங்க. அதாவது சண்டே முழுக்க அவங்களோட வேலைகள் எல்லாம் பெட்ல இருந்தே செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுனா அது உங்களுடைய மனநிலையை எந்த விதத்திலையும் பாதிக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான பெட்ரோட்டிங் வேற விதத்துல அதாவது அதிக நாட்களோ இல்ல அதிக நேரமோ நீங்க இப்படி பெட்ரோட்டிங் செய்யும் போது அது உங்க மனநிலையை பாதிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வாரத்தோட பெரும்பாலான நாட்கள் எந்த வேலையும் செய்யாம சும்மா படுத்துட்டே இருக்கிறது நல்லது இல்லைன்னு மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு கவலை அல்லது மனசோர்வு போன்ற ஆழமான பிரச்சனைகள் இருக்கலாம்னு மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க. உங்களுடைய வேலை, குடும்பம் அல்லது பாடசாலை சார்ந்த கடமைகள் எல்லாம் தொடரும் திறனை நீங்க பெட்ரோட்டிங்கால உங்களுக்கு அது பாதிக்குது அப்படின்னா நீங்க அதை செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. பெட்ரோட்டிங் செய்யற நிறைய பேரு குளிக்காம, பிரஷ் பண்ணாம, சுத்தமான ட்ரெஸ் அணியாம இருக்கிறீங்களா? அப்போ நீங்க பெட்ரோட்டிங்க்கு அடிமையாகி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓய்வெடுக்கிறது கட்டாயம் நமக்கு நல்லதுதான். ஆனா அதிக நேரம் படுத்து செலவழிக்கிறது, அதுவும் அடிக்கடி அப்படி பண்றது ஆழமான மனநல பிரச்சனையை ஏற்படுத்தும்னு உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நபர் ரொம்ப தனிமையா உணர்வாங்களாம். சமூகத்துல இருந்து தன்னை தனிமைப்படுத்திக்க நினைப்பாங்களாம். இரவுல தூங்க மாட்டாங்களாம். அவங்க டெய்லி ரோட்டீன் கூட மாறிடுமா. இது உடல் நலனையும் பெரிய அளவுல பாதிக்குமா. ரத்தம் உறையிறது, தசை பலவீனமாகிறது, மாரடைப்பு, பக்கவாதம் இது போன்ற பாதிப்புகளை கூட இது ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. என்னடா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு குத்தமானு யோசிக்கிறீங்களா? ரெஸ்ட் எடுக்கிறது ரிலாக்ஸ் பண்றதுக்கும் சில டிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்க உடம்பு சோர்வு அளவை பொறுத்து சில மணி நேரங்கள் முதல் ஒரு நாள் வரை பெட்ரோட்டிங்கான ஒரு லிமிட்டேஷனை வரையறுத்துக்கங்க. சோர்வுக்கான காரணம் என்னங்கிறத கவனிங்க. அது உடல் ஆரோக்கியத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். அப்படி இருந்தா மருத்துவரோட ஊட்டச்சத்து மற்றும் உடற்பயிற்சி பரிந்துரைகளை ஃபாலோ பண்ணுங்க. இப்படி நீங்க பெட்ரோட்டிங் செய்யறது உங்களுடைய மனநிலையை சரி செய்தா இல்லைன்னா உங்களுடைய கவலைகளை அதிகரிக்குதா, மன அழுத்தத்தை அதிகரிக்குதான்னு நீங்க கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு மனநல நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க.